ஒரு மரம் வந்து தன்னுடைய வாழ்நாளில் ஒரு மரமாக ஆகிறதுக்கு அது எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் எல்லாம் பட்டிருக்கும். எவ்வளோ பெரிய வறட்சியை பார்த்துருக்கோம். எவ்வளோ பெரிய மழை புயல் எல்லாம் பார்த்துருக்கோம். எவ்வளோ கால சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்த்து அது வளர்ந்துருக்கும். அதே மாதிரி தான் ஒரு கரு உருவாகி அது எப்படியெல்லாம் வளர்ந்து எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் அது குழந்தையா பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து இன்றைக்கி ஒரு பையனாக இருக்குது, ஒரு ஒரு மாணவனாக இருக்குன்னா அது அவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொண்டு வந்ததால தான் இருக்குது. இந்த 2 விஷயத்துலையுமே நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய வரலாறாக இருக்கும். உன்னுடைய வரலாறை நீ தெரிஞ்சுக்காம, உன்னுடைய பலம் என்னன்னு நீ தெரிஞ்சுக்காம வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. ஆகவே ஏற்கனவே பழைய நிலையில் நீ ஏகப்பட்ட வெற்றிகளை பெற்றுதான் இன்று இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். ஆகவே உன்னால் இன்னும் பல வெற்றிகளை படைக்க முடியும். நீ வரலாற்றை படிப்பதோடு நின்று விடாதே, வரலாற்றை படைப்பதற்கான வழிமுறைகளையும் தேடிப்போ. உன்னால் நிச்சயம் முடியும்.